துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கங்களை வென்று ஒலிம்பிக் அரங்கில் இந்தியாவை தலைநிமிர வைத்த மனுபாக்கருக்கு வேலம்மாள் கல்வி நிறுவனம் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. மாலையும் கிரீடமும் அணிவிக்கப்பட்டு மனுபாக்கருக்கு பிலீவர் பாடலோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கல்வி நிறுவனம் சார்பாக ஆளுயர மாடை அணிவித்து வெள்ளி துப்பாக்கி நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அதனை பணிவோடு பெற்றுக்கொண்ட மனுபாக்கர் துப்பாக்கியை சுடுவதைப் போல போஸ் கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பை வழங்கி கௌரவித்த மனுபாக்கர் துப்பாக்கி சுடுதலில் வெற்றி பெற்ற மாணவருக்கு துப்பாக்கியில் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அத்தோடு தனிப்பட்ட முறையில் அந்த மாணவருக்கு போட்டி தொடர்பான அறிவுரைகளையும் வழங்கினார். From Velammal Main and Bagam will seek appreciation from Manu Bahakar ma'am. தொடர்ந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மனுபாக்கர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவுடன் பிரதமர் தன்னை தொடர்பு கொண்டு வாழ்த்தியது பெரும் ஊக்கமளித்ததாகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து திரையில் ஒளிபரப்பப்பட்ட தனது ஆட்டத்தை தானே கண்டு ரசித்த மனுபாக்கர் நூலிலையில் வெள்ளிப் பதக்கத்தை தவறவிட்டதாக கவலை தெரிவித்தார். So the reaction actually I missed the silver by 0.1 and that's a margin like very small margin, so I was like damn I missed the silver. தொடர்ந்து தமிழ்நாட்டை பற்றி சில கேள்விகள் கேட்கப்பட்டன. முதலாவதாக என்றாவது ஒரு நாள் பொங்கலை சுவைத்திருக்கிறீர்களா என கேட்கப்பட்டது. தென்னிந்திய உணவுகள் தனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றும் பொங்கலை சுவைத்திருப்பதாகவும் மனுபாக்கர் கூறினார். We'll start with, have you ever tasted pongal ma'am? I think I have. I love South Indian food. Yes, I probably have. மாமல்லபுரம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த மனுபாக்கர் தான் அதை பற்றி படித்த ஞாபகம் இருப்பதாக கூறினார். தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி தெரியுமா என்றதற்கு கியூட்டான ரியாக்ஷனோடு தனக்கு சில கோவில்கள் மட்டும்தான் தெரியும் என வெட்கி சிரித்தார். Have you ever heard about Mahabalipuram ma'am? Mahabalipuram, I think maybe I haven't read about it, but maybe just heard about it. No, I don't know much. Meenakshi Amman temple ma'am? I know about a few temples only. அடுத்ததாக பிரக்யானந்தா பற்றி தெரியுமா என கேட்டதற்கு நிச்சயமாக தெரியும் என கூறி புன்னகைத்தார். தொடர்ந்து தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர் விஜயை தெரியுமா என கேட்டதற்கு ஆம் தெரியும், he is darling என கூறி வெட்கப்பட்டார் மனுபாக்கர். அப்போது மாணவர்கள் கைத்தட்டலில் அரங்கமே அதிர்ந்தது. Prodigy Pragyananda. Definitely, I've seen him compete also. A famous actor Vijay ma'am. Yes, he's a darling. Thank you so much ma'am. மாணவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று தனக்கு மிகவும் பிடித்த பாடலில் இருந்து 4 வரிகளை பாடி அசத்தினார் மனுபாக்கர். பாடவே வராது என மூச்சுக்கு 300 தடவை கூறினாலும் தனது வசீகர குரலால் அனைவரையும் மயக்கிவிட்டார் என்றே சொல்லலாம். பாட்டு முடிந்தது, அடுத்து என்ன டான்ஸ் தான் என மாணவிகளோடு சேர்ந்து கியூட்டாக நடனமாடி அசத்தினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பரிசுகளை வழங்கியதோடு மாணவர்களுக்கு மத்தியில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மனுபாக்கரிடம் வினேஷ் போகத் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் வினேஷ் மீது தனக்கு நல்ல மரியாதை உள்ளதாகவும் அவரை ஒரு போராளியாகவே கருதுவதாகவும் கூறி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.